ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மின்கட்டண உயர்வு சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தமிழக அரசுகிட்டேருந்து வந்திருக்கு. இந்த அறிவிப்பை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். ஏன்னா தமிழக மின்சார வாரியத்துக்கு கீழே வீடுகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள்னு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மின் இணைப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுருக்கு. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற மின் இணைப்பு அப்படிங்கிறதுக்கான மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள்கிட்டேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வந்திருக்கு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மின்சார வாரியம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிறத உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருந்தாங்க. இப்போது அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் வெளியே வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா, இந்த வருஷத்துக்கு மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறத 3% உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கு. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறத உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான இறுதி முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமான பரிந்துரையை தமிழக அரசு தான் இறுதி முடிவு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தோட இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமான பரிந்துரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.